வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி டீ கடைகளில் கிடைக்கிற இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா, 1/4 கப் ரவை, அடுத்து பாதி தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். இந்த போண்டா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஜீனி, தேங்காய் பால் இது ரெண்டத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலும் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வரும். மாவு தண்ணியாக இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். மாவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆகிருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் போண்டா போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியே டார்க்காகவும் உள்ள மாவும் இருக்கும். அதனால் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வீட்டில் தான் ட்ரை பண்ணிங்கன்னு. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும்.